சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப சிந்தாமணி வந்து ரொம்ப கேவலமா மீனாவோட வீட்டை பத்தி பேசுறாங்க இல்லையா? உடனே ரேகா உள்ளார புகுந்து, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். காசை கொடுத்து எதை வேணாலும் வாங்கிட முடியுமா? உங்களால சத்யாவை காசை கொடுத்து வாங்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்பதான் அப்படின்ட்டு மீனாவை அழைச்சிக்கிட்டு நம்ம ரேகா கிளம்பிடுறாங்க. இங்க நம்ம மனோஜை தான் காமிக்கிறாங்க. என்ன வர வர கடைக்கு கூட்டமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஏதாச்சும் ஆஃபர் போடலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கே நம்ம விஜயா வராங்க. விஜயா வக்கீலை பார்த்துட்டு நேராக மனோஜை பார்க்கறதுக்கு தான் வராங்க. ஏன்னா வக்கீலே உறுதியாக சொல்கிறாங்க இல்லையா, ரோகிணியோட வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு மனோஜ் தான் அப்பாவாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதே சந்தேகத்தில் தான் இங்கே வந்து மனோஜை கூப்பிட்டு மறுபடியும் விஜயா கேட்குறாங்க. நம்ம மனோஜ் இருந்துக்கிட்டு தலையை அங்கேயும் இங்கேயுமே ஆட்டுறாப்புல, என்னடா இப்படி தலையாட்டுற, உண்மையை சொல்கிறா அப்படின்னு. உடனே இல்லை இல்லை, எனக்கும் அந்த குழந்தைக்கு சம்மந்தமே இல்லை, ஏன் ரோஹிணி இப்படி சொன்னான்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு வேணும்னே பொய்ய சொல்கிறாப்புல. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் ஒரு வேளை மாட்டிக்குவ, ஒழுங்கா இப்பயே சொல்லிடு அப்படின்னு விஜயா திருப்பி திருப்பி கேட்டாலும் நம்ம மனோஜி சொன்ன பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் ரோகிணியை பார்த்து பேசு, ஏதாச்சும் காசை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி விவாகரத்து வாங்கணும், இல்லைன்னா ரொம்ப வருஷம் போகும் இந்த விவாகரத்து கேஸு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மீனா, ஸ்ருதி, ரவி, முத்து இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ ஸ்ருதி, நீ வந்து ரொம்ப வசதியாக வாழ்ந்த, இங்கே வந்து எப்படி இருக்கு, இங்கே அவ்வளோ வசதி இல்லைல்ல, உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு ஒரு அபிப்பிராயத்தை வாங்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேகாவுக்காகத்தான். ஏன்னா ரேகாவும் ரொம்ப வசதியாக வாழ்ந்த பொண்ணாச்சு இல்லையா, இப்போ வந்து சின்ன ரூமில் இருக்கிறதுனால அவள் எப்படி இருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்களாட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேகாவுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக நம்ம மனோஜோட கடைக்கு தான் போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி மனோஜோட கடைக்கு இந்த ரேகா ஃப்ரிட்ஜு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு நம்ம மனோஜ் கையை பிடிச்சி ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டுன்னு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவும் மீனாவும் அங்கே வராங்க. வந்த உடனே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரேகாவை சந்தோஷ் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு நம்ம மனோஜ் அங்கேருந்து நவுந்து போயிடுறாப்புல. அவங்க எதுக்காக மனோஜ் கடைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேகாவுக்காக ஏசி வாங்குறதுக்காக வந்திருக்காங்களாட்டுக்கு. ஸோ அங்கே மீனாவோட அம்மா வீட்டில் போய் ஏசி மாட்டுறதுக்காக, ஏசி பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அங்கே ரேகாவை பார்த்துட்டு, நீ எங்கம்மா என்ன தனியாக வந்திருக்க அப்படின்னு கேட்க, நான் ஏன் தனியாக இருக்கேன், அதான் என் ஹஸ்பண்ட் இருக்காப்புல அப்படின்னு மனோஜை பார்த்து கை காமிக்க உடனே ஷாக் ஆகுறாங்க. நேராக போய், என்னடா மனோஜி, ரேகா உன்னைய ஹஸ்பண்டுன்னு சொல்லுது அப்படின்னு. உடனே என்னையே சொல்லலை, இந்த மாதிரி இவரு தான் அப்படின்னு சொல்லி அந்த நியூமராலஜிஸ்ட்டை வழக்கம் போல் கையை காமிச்சு விட்டுறாப்புல. அதுக்கப்புறம் தான் நம்ம முத்து மீனாவும், நீங்கள் தானா அப்படின்னு கேட்டவுடனே, ஆமாம் நான் தான் உங்களோட ஹஸ்பண்டு அப்படின்னு அவரும் சொல்ல, அதுக்கப்புறம் சந்தேகம் தீர்ந்து போகுது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஏசி எடுத்துக்கிட்டு நம்ம முத்துவும் மீனாவும் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் எப்படியோ இப்பொழுதைக்கு நம்ம மனோஜ் மறுபடியும் எஸ்கேப் ஆகிடுறாப்புல. ஏசியை பேக் பண்ணி நேராக கையோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு நம்ம சத்யா கிட்ட ரேகாவுக்காக தான் இந்த ஏசி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.